துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்பட 5 பேரை கொண்ட திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். வணக்கம் ரகுவரன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் எது பற்றியெல்லாம் பேசப்பட வாய்ப்பிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக திமுக சார்பாக ஒரு ஐவர் குழு அமைக்கப்பட்டது. இந்த ஐவர் குழு 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அதற்காக கட்சியை எந்த அளவில் பலப்படுத்துவது என்பது தொடர்பாக அனைத்து கட்சியினுடைய 23 அணிகளில் உள்ள அனைவரிடமும் ஒவ்வொருவராக சந்தித்து அவர்கள் விளக்கம் கேட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த குழுவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் நேரு ஆகிய 5 பேர் உள்ளடக்கிய குழு தற்போது திமுகவினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி ஆகிய நிர்வாகிகளை தற்போது சந்தித்து தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக பேசி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை எதிர்கொள்வது என்பது தொடர்பாகவும் இவர்கள் பேசி வராங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 9 அணிகள் திமுகவினுடைய நிர்வாகம் சார்பாக இருக்கக்கூடிய 9 அணிகளுடன் இந்த குழு இதுவரை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. அவர்களுக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இருக்கிறது. மாவட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் எப்படி கட்சியை பலப்படுத்துவது, எப்படி எதிர்கொள்வது, திமுகவினுடைய இந்த நலத்திட்டங்களை மக்களிடம் எப்படி எடுத்துக்கொண்டு போவது என்பது தொடர்பான நிறைய அறிவுரைகளையும் அவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுறது என்னன்னா, தகவல் தொழில்நுட்ப அணியினரும் தற்போது இந்த ஆலோசனைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல அந்த ஒவ்வொரு அணியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் உள்ளிட்ட ஒரு குறிப்பிட்ட முக்கிய நிர்வாகிகள் மட்டும் அழைத்து அவர்களுக்கு இந்த குழுவின் சார்பாக அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன எப்படி இருக்கு அப்படின்றதையும் இந்த அணிகள்கிட்ட இருந்தும் அந்த குழுவினர் பெற்றிருக்கிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.